ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட 17வது பார்ட் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம சேனல் இதுக்கு முன்னாடி ஹாரி பாட்டர் அண்ட் தி கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸோட ஃபர்ஸ்ட் 16 வீடியோ வந்து ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டாச்சு. பார்க்காதவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அது போக நம்ம சேனல்ல இருக்க பிளேலிஸ்ட்ல வந்து கர்ஸ்டு சைல்டு தமிழ் புக் சீரிஸ் சொல்லி தனியா ஒரு காண ஒதுக்கியிருக்கேன். பார்க்காதவங்க அதுல வந்து செக் பண்ணிட்டு வாங்க, அப்பதான் உங்களுக்கு கண்டினியூட்டி கரெக்டா புரியும். சரி, நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டரும் ஜின்னி வீஸ்லியும் ஹாக்வர்ட்ஸோட ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆன ப்ரொஃபசர் மெகானகலை வந்து மீட் பண்றாங்க. சோனே ஹாரி பாட்டர் வந்து மெகானகல் கிட்ட மாரடஸ் மேப் எடுத்து கொடுக்குறான். சோனே ப்ரொஃபசர் மெகானகல் வந்து இந்த மேப் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது, இதை வச்சு நான் என்ன பண்றதுன்னு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து இந்த மேப் வந்து நம்ம எல்லாரும் எங்க இருக்கோன்ற லொகேஷனை வந்து காட்டும். இதை நான் எதுக்காக உங்களுக்கு நான் தரேன்னா ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் எக்காரணத்தை கொண்டு சேர்ந்துடக்கூடாது. அப்படி அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா உடனடியாக நீங்க போய் பிரிச்சிடணும். அதுக்காக தான் இதை நான் தரேன் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து ஹாரி, நீ செய்யறது சரின்னு நீ நினைக்கிறியா? ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை பிரிக்கிறது தப்பில்லையா? சென்டாரோட பேச்சு கேட்டு நீ இப்படி பண்ற, ஒருவேளை அந்த சென்டார் உன் மேல இருக்க கோவத்தினால எது ஒய் சொல்லி இருந்தானா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் வந்து பேன் மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஆல்பஸ்க்கு இருக்கிற கருமேகம்னா கண்டிப்பா அது ஸ்கார்பியஸ் தான், அதனால தான் அவனை ஆல்பஸ்ல இருந்து பிரிக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து அதாவது ப்ரொஃபசர் ஹாரி என்ன சொல்ல வர்றான்னா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ப்ரொஃபசருக்கு நான் என்ன சொல்ல வரேன்றது நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஜின்னி அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வந்து நம்ம ஹாரி பாட்டரை ஒரு மாதிரி சர்ப்ரைஸா பாத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொஃபசர் மெகானகல் வந்து ஹாக்வர்ட்ஸ்ல இருக்கிற எல்லா விட்ச் அண்ட் விசார்ட்ஸ் வந்து ஆல்பஸை வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அவன் மேல எந்த விதமான கர்ஸும் இல்லைன்றதும் தெரிய வந்துருச்சு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது நம்ம ஹாரி பாட்டர் வந்து நான் வந்து டம்பிள்டோர்ட்ட பேசினேன் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து என்ன சொல்ற அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆமா, டம்பிள்டோரோட போர்ட்ரேட்ல நான் பேசினேன், பட் நான் பேசினது கூட அவர் ஏதோ என்கிட்ட சொல்ல வர மாதிரி தான் இருந்தது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து டம்பிள்டோர் என்கிட்ட என்ன சொன்னார்னா என்னோட அன்பு தான் என்னோட கண்ணை மறைக்குதுன்னு அவர் சொன்னாரு, அது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து போர்ட்ரேட்ன்றது ஒரு சப்போர்ட் மெக்கானிசம் தான், டம்பிள்டோரோட பாதி நாலேஜ் கூட அந்த போர்ட்ரேட்டுக்கு கிடையாது, அதை வச்சு நீ ஒரு முடிவுக்கு வர்றது எனக்கு சரியா படல அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து நீ எதுக்கும் ரீகன்சிடர் பண்றது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து என்னதான் அது போர்ட்ரேட்டா இருந்தாலும் அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து ஹாரி பாட்டர் நீ ஆல்பஸ் மேல வந்து எக்கச்சக்கமான பிரஷர் போட்டுக்கிட்டு இருக்க, ஆல்ரெடி அவனை நீ ரொம்ப பயமுறுத்தி வச்சிருக்க, அது மட்டும் இல்லாம இதை வேற நீ பண்ணனா பின் விளைவுகள் வந்து ரொம்பவே மோசமா இருக்கும் ஹாரி அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆல்பஸுக்கு என்ன பிடிக்காது, இனிமேல் என்ன சுத்தமா பிடிக்காம கூட போகலாம், அதை நினைச்சு நான் ஒரு நிமிஷம் கூட கவலைப்படல, எனக்கு ஆல்பஸ் வந்து சேஃபா இருக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ப்ரொஃபசர் மெகானகலை பார்த்து உங்களுக்குன்னு ஒரு பசங்க இருந்திருந்தாங்கன்னா என்னோட வழியை வந்து உங்களால புரிஞ்சிருக்க முடியும், உங்களுக்கு தான் பசங்களே இல்லையே அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து நடுவுல வந்து ஹாரி நீ என்ன பேசிக்கிருக்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து உனக்கு எதுவும் தெரியாது ஜின்னி, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து மனசுடைஞ்சு போயிடுறாங்க. ஆமா, என்னோட லைஃப் ஃபுல்லாவே நான் டீச் பண்றதுக்கே செலவிட்டுட்டேன், அதனாலேயே எனக்கு பசங்களை பத்தி எதுவும் தெரியாது, எனக்கு பசங்களும் கிடையாது அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ப்ரொஃபசர் மெகானகல் கிட்ட மாரடஸ் மேப் எடுத்து கொடுக்குறாரு. ஆல்பஸும் ஸ்கார்பியஸும் சேர்ந்தாங்கன்னா அவங்கள பிரிக்கிறது உங்களோட வேலை, இது ஃபோர்ஸ்ஃபுல்லா இருந்தாலும் நீங்க இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ப்ரொஃபசர் மெகானகல் வந்து ஓகே நான் அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாரடஸ் மேப் எடுத்து வாங்கிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் ஜின்னி வீஸ்லியும் அங்க இருந்து போயிடுறாங்க. சோ அடுத்து பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஆல்பஸ் வந்து ஒரு வழியா வந்து ஹாஸ்பிடல் விங்ல இருந்து ரெக்கவரி ஆகி கிளாஸ் ரூம் நோக்கி போய்க்கிருக்கான். சோ அன்னைக்கான ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா டிஃபென்ஸ் அகைன்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸுக்கு போறான். சோ அந்த கிளாஸ் ரூம்குள்ள போகும்போது உள்ள வந்து ஹெர்மியோனி கிரேஞ்சரை பாக்குறான். சோ உடனே நம்ம ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து ஓ ஹாக்வர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்ல இருந்து தப்பிச்சு வந்த சூப்பர் ஹீரோ நம்ம கிளாஸ் நோக்கி வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஆல்பஸ் வந்து ஒரு மாதிரி ஷாக் ஓடியே நம்ம ஹெர்மியோனியை பாக்குறான். ஹெர்மியோனி நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து என்ன ப்ரொஃபசர் கிரேஞ்சர்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும் போட்டர் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து ஓகே நான் அப்படியே கூப்பிடுறேன், ஆனா நீங்க இங்க என்ன பண்றீங்க ஹெர்மியோனி அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மியோனி வந்து ஒரு ப்ரொஃபசர் என்ன பண்ணுவாங்க, டீச்சிங் தானே பண்ணுவாங்க, அதை தான் நானும் பண்றேன் அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து நீங்க டார்க் ஆர்ட்ஸ் ப்ரொஃபசரா, நீங்க மேஜிக் ஆஃப் மினிஸ்ட்ரியில தானே இருந்தீங்க, நீங்க ஒரு மினிஸ்டர் தானே அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மியோனி வந்து எனக்கு அந்த கனவு அப்பப்போ வந்து போகும் போட்டர், ஃபர்ஸ்ட் நீ கேள்வி மேல கேள்வி கேட்காம முதல்ல உட்காந்து உன்னோட ப்ரிப்பரேஷனை பண்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து பயங்கர கன்ஃபியூஷனோட இருக்கான். உண்மையிலேயே நீங்க டார்க் ஆர்ட்ஸ் ப்ரொஃபசர் தானா அப்படின்னு சொல்றப்ப அங்க இருக்க எல்லா மாணவர்களும் கை தட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ உடனே நம்ம ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து பயங்கர கோபம் ஆயிடுறாங்க. கிரிஃபிண்டோருக்கு நான் 10 பாயிண்ட் மைனஸ் பண்றேன், அங்க இருக்க பாலி சேப்மேன் வந்து ஆல்பஸ் வந்து கிரிஃபிண்டோர்ல இருக்க பாயிண்ட் போகணும்னு சொல்லி தான் அவன் வேறுக்குமே இப்படி பண்ணிக்கிருக்கான், அவனுக்கு கிரிஃபிண்டோர் பிடிக்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மியோனி கிரேஞ்சர் வந்து
பாலி சேப்மேன் ஒழுங்கு மரியாதையா நீ உட்காரியா இல்ல உங்க ஹவுஸ்ல இருக்க மொத்த பாயிண்ட்டையும் நான் எடுத்துடவா அப்படின்னு சொல்றப்ப பாலி சேப்மேன் வந்து உட்காந்துடுறான். சொன்ன ஆல்பஸ் வந்து ஹெர்மைனி கிராஞ்சரை பார்த்து நீங்க இவ்வளவு ரூடாலாம் பேச மாட்டீங்களே அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மைனி வந்து பயங்கர கோபம் ஆயிடுறாங்க. ஆல்பஸ் நீ பேசின இந்த வார்த்தைக்காகவே நான் கிரிஃபிண்டோர்ல இருந்து 20 பாயிண்ட் மைனஸ் பண்ண போறேன்னு சொல்றப்ப யான் ஃபெட்ரிக் வந்து ஏய் ஆல்பஸ் ஒழுங்கா நீ உட்காரியா உன்னால எங்களோட எல்லா பாயிண்ட்டும் வந்து போய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து உட்காந்துடுறான். சொன்ன ஆல்பஸ் வந்து ஹெர்மைனியை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சில கொஸ்டின்ஸ் கேட்கலாமா அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மைனி வந்து இங்க நான் தான் ப்ரொஃபசர், நீ உன்னோட வாயை மூடிட்டு உட்காந்துருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும், இல்லைன்னா உன்னோட ஹவுஸ்ல இருக்க மொத்த பாயிண்ட்டையுமே நான் மைனஸ் பண்ணிடுவேன், ஒழுங்கா உட்காந்து பெட்ரோனஸ் சாம்னா என்னன்னு கத்துக்கோ அப்படின்னு சொல்றப்ப ஆல்பஸ் வந்து சுத்தி முத்தி பாக்குறான். இது என்ன ரொம்ப வினோதமா இருக்கே, ரோஸ் கிரேஞ்சரை காணோம் அப்படின்னு சொல்றப்ப ஹெர்மைனி வந்து என்னது ரோஸா, ரோஸ்ன்றது யாரு, உன்னோட இன்விசிபிள் கேர்ள் ஃப்ரெண்ட் ஆல்பஸ் அப்படின்னு சொல்றப்ப எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்டும் சிரிச்சுக்கு இருக்காங்க. சொன்ன ஆல்பஸ் வந்து ரோஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியாதா, ரோஸ் கிரேஞ்சர் வீஸ்லி உங்களோட பொண்ணு, உங்களுக்கும் ரான் வீஸ்லிக்கும் மேரேஜ் ஆகி பிறந்தாலே மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்றப்ப எல்லா ஸ்டூடெண்ட்டும் பயங்கரமா விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. சொன்னே நம்ம ஹெர்மைனி கிராஞ்சர் வந்து பயங்கரமா கோவப்பட்டு கிரிஃபிண்டோர்ல இருந்து 50 பாயிண்ட் நான் மைனஸ் பண்றேன், இதுக்கு மேலேயும் நீ ஏதாச்சும் பேசினா உன்னோட ஹவுஸ்ல இருக்க 100 பாயிண்ட்டையும் நான் எடுத்துடுவேன் அப்படின்னு சொல்றப்ப கிளாஸ் வந்து பின் ட்ராப் சைலண்ட்ல வந்து அமைதியாயிடுது. சொன்ன ஹெர்மைனி கிராஞ்சர் வந்து கிளாஸை வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பெட்ரோனஸ் சாம்னா என்னன்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ பெட்ரோனஸ் சாம்னா அது ஒரு மேஜிக்கல் பவர், அது வந்து நம்மளோட பாசிட்டிவிட்டி ஃபீலிங்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு பவரா இருக்கும். அது வந்து ஒரு அனிமல் ஃபார்மை வந்து டேக் ஓவர் பண்ணும், அது வந்து எதிரிகிட்ட இருந்து நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் முடியுது. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளாஸ் முடிஞ்சு நம்ம ஆல்பஸ் வந்து ஹாக்வர்ட்ஸோட ஸ்டேர் கேஸ்ல ஏறி போய்க்கு இருக்கும் பொழுது நம்ம ஆல்பஸ் வந்து ஸ்கார்பியஸை பார்க்கறான். ஸோ ஸ்கார்பியஸ்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்பொழுது நம்ம மேடம் ஹூச் வந்து 2 பேருக்கு நடுவில் வந்துடுறாங்க. ஸோ அதனாலேயே 2 பேரும் பேசாம 2 பேரும் வேற வேற ஸ்டேர் கேஸ்ல ஏறி போயிடுறாங்க. ஸோ ஆல்பஸ் வந்து அவன் மனசுக்குள்ள இருக்க எல்லா வலிகளையும் வேதனைகளையும் பொறுத்துக்கிட்டு அவனோட ஹவுஸுக்குள்ள போயிடுறான். அதே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஹாரி பாட்டர் வீட்டில் வந்து நம்ம ஹாரி பாட்டருக்கும் ஜின்னி வீஸ்லிக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட்ல வந்து ஈடுபட்டு இருக்காங்க. சொன்னே நம்ம ஹாரி பாட்டர் வந்து ப்ரொஃபசர் மெகானகல்ட்ட பேசின விஷயத்தை பத்தி நம்ம ஜின்னி வீஸ்லி வந்து பேசிக்கிருக்காங்க. சொன்னே நம்ம ஹாரி பாட்டர் வந்து நான் எடுத்த முடிவு சரிதான் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து பட் ஆனா அது எனக்கு அப்படி தோணலையே ஹாரி அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் எடுத்த முடிவு ரொம்ப கடினமா இருந்தாலும் என்னோட ஹார்ட்டோட பேச்சை கேட்டு தான் நான் அதை செய்வேன் அப்படின்னு சொல்றப்ப ஜின்னி வீஸ்லி வந்து ஓ அப்படியா ஹாரி, உங்ககிட்ட இருக்க ஹார்ட் மாதிரி இந்த விசார்டிங் வேர்ல்டுல யாருக்குமே அந்த ஹார்ட் கிடையாது, நீ இப்படி ஒரு முடிவு எடுப்பேன்னு நான் கண்டிப்பா எதிரே பார்க்கல ஹாரி, சின்ன வயசுல உன்னோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் உனக்கு என்ன பண்ணாங்களோ அதையே தான் இப்ப நீ நம்ம பையனுக்கு பண்ணிக்கிருக்கன்றது உனக்கு கொஞ்சமாவது புரியுதா அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது திடீர்னு நம்ம ஹாரி பாட்டரோட வீட்டு கதவை வந்து யாரோ தட்டுறாங்க. ஸோ ஓபன் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம டிராகோ மேல்ஃபாய் வந்துடுறாரு. ஸோ உடனே நம்ம ஜின்னி வந்து நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ உடனே நம்ம டிராகோ மேல்ஃபாய் வந்து பயங்கரமான கோவத்துல இருக்காரு. என்னால இதை பொறுத்துக்கவே முடியல, நீ இப்படி பண்ணுவன்னு எதிரே பார்க்கல பாட்டர் அப்படின்னு சொல்றப்ப நம்ம ஹாரி பாட்டர் வந்து உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா டிராகோ அப்படின்னு சொல்றப்ப டிராகோ வந்து நான் ஒன்னும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டு வரல, என்னோட பையன் ஸ்கார்பியஸ் அங்க அழுதுகிட்டு இருக்கான், ஒரு அப்பாவா என்னால அதை பார்த்துக்கிட்டு இருக்கவே முடியல, 2 நல்ல ஃப்ரெண்ட்ஸை நீயே இப்படி பிரிச்சுட்டியே ஹாரி, உனக்கு மனசாட்சி இல்லையா, என்ன பழி வாங்கணும்னா என்னோட பையனை கஷ்டப்படுத்துவியா சொல்லு பாட்டர் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் அவங்கள பிரிச்சு வைக்கலையே அப்படின்னு சொல்றப்ப டிராகோ வந்து போய் சொல்லாத, உன்னாலதான் மொத்த ஹாக்வர்ட்ஸோட டைம் டேபிளும் மாறி இருக்கு, அது மட்டும் இல்லாம நீ அங்க இருக்க ப்ரொஃபசர் டீச்சர்னு சொல்லி எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்க, ஆல்பஸையும் ஸ்கார்பியஸையும் எக்காரணத்தை கொண்டு சேர்ந்து பேசுறதுக்கு நீ அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்க, பத்தாவதுக்கு ஹாக்வர்ட்ஸோட ஹெட்மிஸ்ட்ரஸ் ஆன ப்ரொஃபசர் மெகானிக்கலுக்கு வந்து மரடஸ் மேப்பை கொடுத்து அவங்க 2 பேரையும் வாட்ச் பண்ணவும் சொல்லியிருந்திருக்க அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் என்னோட பையனை காப்பாற்றணுன்றனாலதான் இப்படி பண்றேன், உன்னோட பையனை கஷ்டப்படுத்தணும்னு நான் பண்ணவே இல்லை, என்ன நம்பு டிராகோ அப்படின்னு சொல்றப்ப டிராகோ வந்து என்ன ஸ்கார்பியஸ்ட இருந்து ஆல்பஸை நீ ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறியா, இது உனக்கே நியாயமா இருக்க பாட்டர் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் ஃபார்பிடன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள ஆல்பஸையும் ஸ்கார்பியஸையும் தேடி போகும்பொழுது அங்க வந்து நான் பேனை மீட் பண்ணேன், அவன் வந்து என்னோட பையன் ஆல்பஸை சுத்தி சில கருமேகங்கள் வந்து சூழ்ந்துக்கு இருக்கதா சொன்னா, அது கண்டிப்பா ஸ்கார்பியஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் ஸ்கார்பியஸ்ட இருந்து அவனை தள்ளி வச்சிருக்க நான் முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்றப்ப டிராகோ வந்து என்னது கருமேகமா, நீ என்ன சொல்ற பாட்டர் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஆமா கருமேகம் தான், அது கண்டிப்பா ஸ்கார்பியஸா தான் இருப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றப்ப டிராகோ மேல்ஃபாய் வந்து என்னோட பையன் உன் பையனை வந்து அப்படி பண்ணுவோம் நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஸ்கார்பியஸ் உன்னோட பையன் தானே உன்னால உறுதியா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றப்ப டிராகோ மேல்ஃபாய்க்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துடுது, வார்த்தையை விடும்பொழுது ரொம்ப பார்த்து விடணும் பாட்டர், இல்லனா நீ அதுக்கு அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து ஓ
என் கூட நீ டியூயல் பண்ண நினைக்கிறியா அப்படின்னு சொல்றப்ப டிராக்கோ மெல்ஃபாய் வந்து நான் அதுக்கு ஆசைப்படல, ஆனா நீ பேசின வார்த்தைக்கு கண்டிப்பா நீ அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டர் வந்து நான் உன்னை தாக்கணும்னு நினைக்கலையே அப்படின்னு சொல்றப்ப டிராக்கோ மெல்ஃபாய் வந்து பட் ஆனா நான் உன்னை தாக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு நான் பாடம் போட்டாம விட மாட்டேன் பாட்டர் அப்படின்னு சொல்றப்ப ஹாரி பாட்டரும் டிராக்கோ மெல்ஃபாயும் அவங்களோட வாண்ட் எடுத்துட்டு ரெடி ஆகுறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு டூயல் போடுறதுக்கு தயாராகிறாங்க. ஸோ அந்த இடத்துலயே பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய், தேங்க்யூ.